ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மார்னிங் யோகா ஃப்ளோ அதுதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது காலையில் எனக்கு டைம் இல்லையே, அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, எந்த டைமில் வேணாலும் நீங்கள் பண்ணலாங்க. இது பண்ணும்போது பாடிக்கு நல்லாவே ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி தான் இதை டிசைன் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி பதிவு. ஸோ வாங்க பார்க்கலாம். 3 ஃப்ளோ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, காலை நல்லா ஒய்டாக வச்சுக்கிறீங்க, கையை நல்லா மேலே வச்சுக்கோங்க. ஸ்டாண்டிங் சர்க்கிள் பண்ணுறோம். நல்லா ப்ளேஸில் சைடில் போடுங்க, ஃபுல்லாக டவுன். அப்படியே அடுத்த சைடில் வரும்போது அகெயின் சைடில் நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கிற மாதிரி ஃபுல் ஸ்ட்ரெச். இப்போ அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் டவுன், ஃபுல்லாக சென்டர் போயிட்டீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, கை ரெண்டையும் ஃபார்வேர்ட் பெண்ட் டவுன் வைக்கிறோம். இங்கேருந்து கையை அப்படி பொறுமையாக ஒரு 7-8 ஸ்டெப் வாக் பண்ணி போகிறீங்க. இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க, 2 எல்போவையும் தரையில் டச் அப். 2 எல்போவையும் அட் அ டைம் பண்ண முடியலைன்னா ரைட் டவுன் லெஃப்ட் அப், ரைட் அப் லெஃப்ட் அப், நீங்கள் அப்படி கூட வச்சுக்கலாம். 2 தடவை டவுன் அப் பண்ணதுக்கப்புறமா வலது கை எடுத்துகிட்டு போய் இடது கால் டச், இடது கை எடுத்துகிட்டு போய் ரைட் லெக் டச். 1 மோர் செட், ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட், அகெயின் கை பேக் வாக், ஸ்டாண்ட் அப். ஸோ இந்த ஃப்ளோவை வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி டைம் இருக்குங்கிறத பொறுத்து 3 செட்டு 4 செட்டு இப்படி பண்ணிங்கன்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். 2வது ஃப்ளோ நம்ம உட்காந்துட்டு பண்ணுற மாதிரி பார்க்கலாம். ஒரு காலை நல்லா சைடில் ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கிறோம், ஒரு காலை மடக்கி வச்சுக்கிறோம், 2 கையும் அப். நல்ல இன்ஹேல், எக்ஸேல் அண்ட் அப். உங்களால் எங்கே வரைக்கும் முடியுதோ, இங்கே வரைக்கும் முடியுதுன்னா ஜஸ்ட் அங்கேயே ஹோல்ட். நல்லா முடியுதுன்னா டவுன் டவுன் டவுன். ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் கூட ஹோல்ட் பண்ணலாம். ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு எந்த கால் மடக்கி இருக்குமோ அந்த சைடில் உள்ள கை டவுன், உங்களோட பட் ஹிப்பை லிஃப்ட் பண்ணுறீங்க. இதுவும் அதே ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் ஹோல்ட். ஸ்டார்டிங்கில் சுத்தமாக முடியவே முடியலன்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் 5 செகண்ட்ஸ்லேருந்து ஹோல்ட் பண்ண ஆரம்பிங்க. அடுத்த தடவை வேரியேஷனில் என்ன பண்ண போகிறோம், அது இன்ஹேல், எக்ஸேல் அண்ட் டவுன். முதல்ல சொன்ன மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு தகுந்தாப்பில் 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் 15 20 30 எவ்வளோ முடியுதோ ஹோல்ட் பண்ணிவிட்டு அடுத்த தடவை இந்த வேரியேஷனில் என்ன பண்ணுறோம், 2 கையும் பின்னாடி கொண்டு போய் வச்சுட்டு ஜஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு, முடிஞ்சால் ஃபோர்ஹெட் போய் ஃப்ளோரில் டச். முடியலைன்னா எவ்வளோ முடியுதோ ஜஸ்ட் டவுன். இல்லைன்னா ஜென்டலாக இப்படி கை 2 கீழே வச்சு ஸ்பைன் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா கூட போதும், கீழே வரைக்கும் போகலைன்னா. உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. தென் ரிலாக்ஸ். இதுவே அடுத்த சைடும் பண்ண போகிறோம். நான் முதலே சொன்னதான் ஃபஸ்ட்டு ஃப்ளோவுக்கு பண்ணுற மாதிரி உங்கள் டைமுக்கு தகுந்தாப்பில் இது 2 செட் 3 செட் 4 செட் அப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். 2 கையும் அப், இன்ஹேல், எக்ஸேல் அண்ட் அப். ஹோல்ட் 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 ஃபார் 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ், முடியலைன்னா 5 செகண்ட்ஸ், எவ்வளோ நேரம் முடியுதோ ஹோல்ட் பண்ணிவிட்டு தென் அகெயின் நம்ம முதல்ல பண்ண மாதிரியே கையை கொண்டு வந்து ஒன்று கீழே வைக்கிறீங்க. இப்போ சொல்கிறது தான் ஆப்ஸ் டைட். இங்கேருந்து அப்படி லிஃப்ட், பட் அப், நல்ல சைடில் ஸ்ட்ரெச், ஹோல்ட், ப்ரீத்திங் நார்மல், ஸ்லோலி டவுன். அடுத்த செகண்ட் அடுத்த செட்டில் முதல்ல பண்ண மாதிரியே ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பெண்ட், இவ்வளோ நேரம் முடியுதோ ஹோல்ட் பண்ணிவிட்டு 2வது தடவை போகும்போது 2 கையும் டவுன். நான் முதலே சொன்ன மாதிரி முடிஞ்சதுன்னா போய் ஃபோர்ஹெட் வச்சு தரையில் டச். முடியலையா ஜஸ்ட் எவ்வளோ முடியுதோ ஹோல்ட், இல்லைன்னா ஜென்டலாக கை 2ஐயும் வச்சுட்டு நல்லா ஸ்பைன் ட்விஸ்ட் அண்ட் ஹோல்ட், ரிலாக்ஸ். இது நம்மளோட செகண்ட் ஃப்ளோ இருந்துச்சு. 3rd ஃப்ளோவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், பிளாங்க்கில் பாடிக்கு ஸ்ட்ரெச்சிங் கிடைக்கிற மாதிரி லோயர் பாடிக்கு பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்பர் ஃபஸ்ட்டு பிளாங்க், பிளாங்க் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்பைடர் லஞ்சஸ் பண்ணுற மாதிரி வலது காலை எடுத்துகிட்டு வந்து வலது கைக்கு பக்கத்தில் வைக்கிறீங்க. வச்சதுக்கப்புறமா வலது கையை தூக்கிட்டு நல்லா ஸ்பைன் ட்விஸ்ட். இங்கே பிகினர்ஸ் உங்களால் இதை பேலன்ஸ் பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள பின்னாடி உள்ள காலோட முட்டை கீழே வச்சுக்கலாம். முடிகிறவங்க லிஃப்ட், முடியாதவங்க டவுன். ஓகே, இங்கே ஹோல்ட் பண்ணுறீங்க, தென் டவுன். இப்போ என்ன பண்ணுறோம், அகைன் 2 கையும் எல்போ வரைக்கும் கீழே வைக்கிறோம். இப்போவும் சேம் அதே தான். முடியாதவங்க பின்னாடி உள்ள காலோட முட்டை கீழே வச்சுக்கலாம்.
முடிஞ்சால் அப்படி லிஃப்ட், 2 எல்போவும் டவுன், லிசார்ட் போஸ் மாதிரி வச்சுருக்கோம். தென் அகெயின் லிஃப்ட். ஒவ்வொரு பொசிஷன்லேயும் ஜஸ்ட் 10, 5 முதல்ல சொன்ன மாதிரி எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணிக்கோம். இப்போ பின்னாடி உள்ள முட்டு எல்லாருமே டவுன் வச்சுட்டு இந்த காலை என்ன பண்ணுறோம், நல்ல முட்டு வெளியில் போகிற மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறோம். எவ்வளோ முடியுதோ இந்த காலோட முட்டு நல்ல சைடில் ஸ்ட்ரெச், வெளியில் கூடி ஸ்ட்ரெச். ஸோ உங்களுக்கு இன்னர் தைஸ், பட்டுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டிங் எல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ரிலாக்ஸ். அடுத்து என்ன பண்ணுறோம், இதே முட்டை அப்படி குழந்தைங்கள்லாம் படுப்பாங்க பார்த்துருக்கீங்களா, ஸோ அது மாதிரி வெளியில் கூடி முட்டை இருக்கிற மாதிரி திருப்பி வச்சுருக்கீங்க. அகெயின் நல்லா அந்த ஸ்ட்ரெச்லேயே ஹோல்ட் பண்ணுங்கள். இது ஹோல்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அகெயின் என்ன பண்ணுறோம், லாஸ்ட்டாக இந்த காலை அப்படி உள்ளே கூடி வச்சு பிஜியான் ஸ்ட்ரெச். ஸோ பொறுமையாக வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேங்கிறத நீங்களும் கூட சேர்ந்து செஞ்சு பாருங்கள். இந்த பிஜியான் ஸ்ட்ரெச்சில் ஃபுல்லாக டவுன், அகெயின் ஹோல்ட், ஸ்லோலி கம் அப், பேக், ப்ராப்பர் பிளாங்க். இது அப்படியே லெஃப்ட் சைடு பண்ண போகிறோம். பிரேக் வேணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் சைல்ட் போஸில் ஒரு தடவை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு தென் அகெயின் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என்னெல்லாம் பண்ணுறோம், இங்கேருந்து இடது காலை எடுத்துகிட்டு போய் இடது கை பக்கத்தில் வைக்கிறோம். முடிஞ்சவங்க காலை அப்படி மேலே வச்சுக்கலாம், முடியாதவங்க இங்கேருந்து பின்னாடி உள்ள காலோட முட்டை கீழே வச்சுக்கலாம். தென் முன்னாடி உள்ள எந்த காலை முன்னாடி வச்சுருக்கோமோ அந்த சைடில் உள்ள கையை தூக்கிட்டு நல்ல ஸ்பைன் ட்விஸ்ட், ஹோல்ட் பண்ணுறீங்க. தென் கையை டவுன் வைக்கிறோம், 2 எல்போவும் டவுன், லிசார்ட் போஸ். வேணும்னா கால் அப், முடியலன்னா முட்டு டவுன், ஹோல்ட் பண்ணுறீங்க. தென் அகெயின் 2 கையும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டோம். இப்போ பின்னாடி உள்ள காலோட முட்டை எல்லாருமே கீழே வச்சுட்டு இந்த காலோட முட்டை ஈவன் வேணால் கை வச்சு கூட நல்லா பிடிச்சி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இல்லைனா ஜஸ்ட் கை 2யும் கீழே வச்சுட்டு கால் எவ்வளோ போதோ முட்டு வெளியில், முட்டு வெளியில் கூடி ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம். இப்போது அகெயின் பொசிஷனை மாற்றி ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் கால். இந்த ஸ்ட்ரெச்லேயும் ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி குழந்தைங்க படுக்கும்போது விளாடும்போது இப்படியெல்லாம் உட்காந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பொசிஷனில் நம்ம ஸ்ட்ரெச்சுக்காக இப்படி வைக்கிறோம். லாஸ்ட்டாக அந்த அகெயின் பிஜியான் போஸ்க்கு பண்ணுற மாதிரி உள்ளே கூடி ஃபோல்ட் பண்ணிடுறோம். தென் பொறுமையாக ஃப்ரெண்டில் வாக்கு கை வச்சு slowly come up. Again proper plank, child pose, stretch and relax. அவ்வளோதாங்க, முடிஞ்சது. நான் முதலே சொன்ன மாதிரி வீடியோவை பாஸ் பண்ணி நீங்களும் அதை பண்ணி பாருங்கள். அப்போ தான் எவ்வளோ நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கிது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா எப்போவும் சொல்கிறது தான், ஒரு லைக் போட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.